கடவுள் பொறுப்பை விட்டுறணும். நம்ம செய்ய வேண்டிய கடமை இதுதான். நாம் செய்ய வேண்டிய தியானத்தை செய்ய வேண்டியது, நாம் பக்தியை செய்ய வேண்டியது, நாம் இந்த சோகம் பாவனையை செய்ய வேண்டியது, அந்த ஞானத்தை அனுசந்தானம் செய்ய வேண்டியது, மகா வாக்கியங்களை அனுசந்தானம் செய்ய வேண்டியது. அதுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் செய்ய வேண்டியதை நாம் செஞ்சுட்டு கடவுளத்தில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா கடவுள் பார்த்துப்பார். டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டோம்னா அவர் சொல்கிறபடி மாத்திரை சாப்பிடணும், அவர் சொல்கிறபடி பயிற்சிகள் செய்யணும். அதை மட்டும் நாம் செஞ்சோம்னா போதும். நமக்கு எப்போ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவர் நமக்கு செஞ்சுருவார். அப்படி நாம் உபனிஷதங்கள் கூறுகின்ற இந்த தியான முறையை நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். பகவானை பக்தி செய்ய வேண்டும், பக்தி செய்யணும். அது செஞ்சோம்னா நமக்கு எல்லாம் வேண்டத்தக்கதை போயினு வேண்ட முழுதும் தருவோயினே, எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடு, எனக்கே தெரியாது அப்படின்னு சரணாகதி பகவானிடத்தில் பொறுப்பு ஒப்படைச்சிடணும். டாக்டர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னாக்க அவர் பார்த்துக்குவார். இவனுக்கு எப்போ என்ன கொடுக்கணும், எப்படிப்பட்ட போதம் இவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் கெடுதல் உண்டாயிடக்கூடாது. அதனால் அவனோட தகுதி எப்படி இருக்குது, இவருடைய மனநிலை எப்படி இருக்குது, இவருக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கலாங்கிறதெல்லாம் அவர் பார்த்து செய்வார். இந்த ஆத்ம போதம் வரணும். நான் கடவுளுங்கிற உணர்வு, விழிப்புணர்வு வரணும். ஆத்ம போதம் அதுதான் அந்த சாகித்யம். அது இங்கேயே கிடைக்கும். அமிர்த இகபவதி, இந்த உலகிலேயே முக்தி அடையலாம் அப்படின்னு நிசங்கத்தை நிச்சலிதத்தை ஜீவன் முக்தி, இந்த உலகிலேயே முக்தியை அடையலாம் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதே போல் நிவாசகர் அதே தான் சொல்கிறார். இம்மையவனே சிக்கனை படித்தேன் எங்கள் தருவதிலேயே அப்படின்னு தான் பாடுறார். அழுதார் உன்னை பெறலாமே, இங்கேயே நாம் பகவானை அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்கிறார். அதனால் நாம் இறைவனுடைய நம்பிக்கையுடன் நாம் பக்தி செய்தால் நமக்கு அந்த தகுதி வரும்பொழுது இறைவனே நமக்கு இம்மையிலேயே நமக்கு முக்தி அளிப்பார். இந்த உலகிலேயே நாம் முக்தி அடைய முடியும். அதுதான் நம்முடைய சாஸ்திரத்துடைய உபனிஷத்தினுடைய சிறந்த ஒரு கருத்து. நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம், அது கன்ஃபார்ம் ஆனால் தான் நினச்சோம். அது இல்லாமல் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்ததுனாக்கா மேல் லோகத்தில் எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு எப்படி நமக்கு தெரியும். இங்கேயே நமக்கு கிடச்சிருச்சுனாக்கா அப்போ அங்கே நமக்கு பிரச்சனை இல்லையா. அதனால் நம்ம மேலோகத்தை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. இங்கே நம்ம சாதனத்தை நாம் ஒழுங்காக செஞ்சோம்னாக்க நமக்கு இறைவனுடைய திருவருளால் நமக்கு பேரின்மம் கிடைக்கும். அந்த சுய உணர்வு இருக்கணும். தியானத்துலேயும் அந்த சுய உணர்வு இருக்கணும். சுய உணர்வு இருந்தால் தான் அது சரியான சமாதி நிலை. சுய உணர்வு இல்லைன்னாக்க அது சுசுப்தி நிலை. அந்த நிலையினால பிரயோஜனம் இல்லை. இதுதான் சிவானந்த பரமஹம்சர் போன்ற மகான்களெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த சுய உணர்வு இருக்கணும். தூங்கிடக்கூடாது. நமக்கு அந்த மயக்க நிலை ஏற்பட்டுடக்கூடாது. அதுக்காக தான் உட்கார்ந்து செய்ய சொல்கிறது, கண்ணை திறந்துட்டு தியானம் செய்ய சொல்கிறது. நன்றி, நல்லாசிரியர்.